சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 5 முதல் 10 வசனம் வரைக்கும் நாம் ஆண்டுடைய வார்த்தையை நாம் கேட்க இருக்கிறோம். செய்தியுடைய தலைப்பு என்னன்னா, ஆச்சரியமானவரையே ஆச்சரியப்படுத்தியவன் அப்படின்ற தலைப்புல தான் நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க இருக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் யார் என்று சொன்னால், ஆண்டவருக்கு வேதத்துல பல்வேறு பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாமே காரண பெயர்கள். அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், காண்கிறவர், சுகமளிக்கிறவர், பரிகாரி, அநேக பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதிலே ஒரு பெயர் எதுனா ஆச்சரியமானவர் என்ற பெயர். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் யாருன்னா, ஆச்சரியமான முறையில ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆண்டவருடைய படைப்பு பாருங்க, மண்ணினாலே மனிதனை படைத்தது எவ்வளவு பெரிய ஆச்சரியம். யோசித்து பாருங்க, எவ்வளவு பெரிய ஆச்சரியம், ஏற்கத்தக்க காரியங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த போது செங்கடலுக்கு மத்தியில பாதைகளை உண்டாக்கி அக்கறைக்கு அவர்களை கொண்டு போய் சேர்த்தார். எவ்வளவு ஆச்சரியம்! சமுத்திரத்தில் வழியை உண்டாக்க யாரால் ஆகும்? சமுத்திரத்துல யாராச்சும் ரோடு போட முடியுமா? சொல்லுங்க, சமுத்திரத்துல ரோடு போட யாராச்சும் முடியுமா? முடியவே முடியாது. ஆனால் சமுத்திரத்திலே கூட பாதைகளை ஆண்டவர் உருவாக்கி தமது ஜனங்களை ஆண்டவர் கொண்டு போனார். 40 ஆண்டுகள் வனாந்தரத்திலே ஜனங்கள் நடந்து போன போது வானத்திலிருந்து மன்னாவை கொண்டு வந்து அவர்களுக்கு காடைகளை கொடுத்தார். மன்னாவை கொடுத்தார். கீழ்காட்சி அனுப்பி கடலுக்குள்ளே இருந்து காடைகளை கொண்டு வந்து போட்டார். ஏனென்றால் அவர் ஆச்சரியமான காரியங்களை அதிசயமாக செய்யக்கூடியவராக இருக்கிறார். பேதுரு கடல்ல மீன் பிடிக்க இரவெல்லாம் போய் பிரயாசப்படுகிறார். இரவெல்லாம் பிரயாசப்பட்டுட்டு அவர் சொல்றாரு, கரைக்கு வந்துட்டு இரவெல்லாம் பிரயாசப்பட்டு ஒரு மீனும், சொல்லுங்க, ஒரு மீனும் அகப்படவில்லை. உடனே இயேசு அந்த படகுல ஏறி, நீ இந்த படகை ஆழத்துக்கு கொண்டு போ என்று சொல்லி படகில் இருந்து அவன் ஆழமாய் போய் அந்த வலையை போட்ட போது திரளான மீன்களை பிடித்தான் என்று வேதத்துல வாசிக்கிறோம். அப்ப பாருங்க, பைபிள் சொல்லி இந்த திரளான மீன்களை பிடித்ததுனால பேதுருக்கு பிரமிப்பு உண்டாம், ஆச்சரியம் உண்டு. அப்போ நம்முடைய கடவுள் யார்? ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவர், ஆச்சரியப்படும்படி நம்மளை ஆஸ்வதிக்கிறவர், ஆச்சரியமாய் நம்ம தேவைகளை சந்திக்கிறவர், ஆச்சரியமான பாதைகளை நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாக்கக்கூடியவர், ஆச்சரியமாய் நம்மளை போஷிக்கக்கூடியவர் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சரி, என்ன சம்பவம் அப்படின்னு சொன்னா, மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தை நாம் படிக்கும் போது இயேசு கிறிஸ்து கப்பர்நகூம் என்கிற ஒரு பகுதிக்கு வருகிறார். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்வதை ஒரு 3 வகையாக நாம் பிரிக்கலாம். கவனிங்க, அந்த 3 வகை. ஒரு வகை எதுனா, 3 ஆண்டுகள் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்தாலும் கூட 1.5 ஆண்டுகள் கப்பர்நகூம் என்கிற பகுதியில தங்கி அந்த கப்பர்நகூம் என்ற பகுதியை தலைமையாக கொண்டு, மையமாக கொண்டு, அங்கிருந்து என்ன பண்ணுவாரு? புறப்பட்டு போவார், ஊழியம் செய்வார், மறுபடியும் கப்பர்நகூம் வருவார். கப்பர்நகூம் தங்கி இருப்பாரு, மறுபடியும் ஊழியம் செய்வாரு, புறப்பட்டு கப்பர்நகூம் வருவார். இப்படி கப்பர்நகூம் என்பது இயேசு கிறிஸ்து தங்கி ஊழியம் செய்கிற ஒரு மையமாக அதை இயேசு ஏற்படுத்தி கொண்டார். அதான் நீங்க மத்தேயு 9:1 படிக்க போனா, அவர் தம்முடைய பட்டணத்திற்கு வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கும். சரி, அந்த கப்பர்நகூம் என்கிற இடத்துல நூற்றுக்கு அதிபதி என்கிற ஒரு மனிதனை குறித்து சொல்லப்பட்டுள்ளது. நல்லா கவனிக்கணும். நூற்றுக்கு அதிபதி அப்படின்னா யாருன்னா, 100 போர் வீரர்களுக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் தலைமை தாங்குகிறவன் தான் நூற்றுக்கு அதிபதி. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நூற்றுக்கு அதிபதிகள் ரோம ஸ்தோத்திரிக்கும் சேனாதிபதிகளுக்கு கீழே இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா வேலை செய்யக்கூடிய. நூற்றுக்கு அதிபதிக்கு மேல சேனாதிபதி இருப்பாங்க. சேனாதிபதிக்கு கீழே தான் இந்த நூற்றுக்கு அதிபதிகள் என்ன பண்ணுவாங்க? இருந்து பணியாற்றுவாங்க. இவருடைய முக்கியமான வேலை எதுன்னு சொன்னா, தண்டனைகளை நிறைவேற்றி முடிப்பது. ரோம அரசாங்கம், ரோம கவர்மெண்ட் என்ன தண்டனையை குற்றவாளிகளுக்கு தீர்மானிக்கிறார்களோ அந்த தண்டனையை சரியான முறையில அதை செய்து முடிக்கக்கூடிய, கண்காணிக்கிற ஒரு பொறுப்பு தான் இந்த நூற்றுக்கு அதிபதியிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, இந்த நூற்றுக்கு அதிபதி என்பது ஒரு கௌரவமிக்க, மரியாதை மிக்க ஒரு பதவியாக இருந்தது. எப்பவுமே கர்த்தருடைய பிள்ளைங்க
நம்ம சம்பாதிக்கிறோம் என்பதற்காக கீழ்த்தரமான வேலைகளை எல்லாம் நம்ம செய்து சம்பாதிக்க கூடாது. நிறைய பேர் சம்பாதிக்கணும், வேலை இல்லை, ரட்சிக்கப்பட்ட போய் ஒயின் ஷாப்ல போய் வேலை செய்வாங்க. எந்த வேலை செய்வாங்க? எந்த வேலை செய்வாங்க? ஒயின் ஷாப்ல வேலை செய்யறது கௌரவமான வேலையா? சொல்லுங்க. எத்தனை பேர் கௌரவமான வேலைன்றீங்க? சொல்ல மாட்டீங்களா? ஒயின் ஷாப்ல வேலை செய்யறது கௌரவமான வேலையா? நான் கொடுக்குற சாராயத்து மோசம் குடிச்சிட்டு ஒரு பொருள் வந்து செத்து போறேன், இது கௌரவமான வேலையா? நிறைய பேர் சம்பாதிக்கிற போர்வையில வட்டி கூட்டி பணம் சம்பாதிப்பான். கேட்டா அது ஒரு வேலை. வட்டி கூட்டி பணம் சம்பாதிக்கிறது கௌரவமான வேலையா? ஒயின் ஷாப்ல போய் என்ன பண்ணுவான்? டாஸ்மாக் கடை வந்து நான் பார் ஏற எடுக்கிறேன். இது எத்தனை ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க டாஸ்மாக் கடையில பார் வந்து நான் ஏற எடுக்கிறேன்னு சொல்லி அந்த வேலையில செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் கீழ்த்தரமான வேலைகளை செய்து நாம் பணத்தை சம்பாதிக்க கூடாது. நிறைய பெண்கள் தன் சரீரத்தை விற்று அதை தொழிலாய் செய்து அதனால பணத்தை சம்பாதிக்கிறார்கள். புரோக்கர் வேலை செஞ்சு. அப்ப என்ன சொல்றேன்? கர்த்தருடைய பிள்ளைங்க ஏதோ ஒரு வேலை செஞ்சு நான் சம்பாதிக்கணும் அப்படி யோசிக்க கூடாது. ஏதோ வேலை செய்யறேன், பணம் கிடைக்குது, எந்த வழியா பணம் வந்தா என்ன, அப்படி நாம் செய்யக்கூடாது. நாம் கௌரவமான வேலைகளை செய்து சம்பாதிக்க வேண்டும். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு மிகச்சிறந்த வேலைகளை கொடுக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். கீழ்த்தரமான வேலைகளை கர்த்தர் நமக்கு கொடுக்க மாட்டார். கீழ்த்தரமான வேலைகளை ஒயின் ஷாப்ல வேலை செய்ய ஜோம் பண்ணேன், ஒயின் ஷாப்ல வேலை கிடைச்சிச்சு, இந்த வேலை நிச்சயமா கர்த்தர் கொடுக்க மாட்டார். புரியுதுங்களா? அப்ப என்ன சொல்ற? கர்த்தருடைய பிள்ளைங்க எந்த இடத்துல வேலை செய்தாலும் கௌரவமான வேலைகளை நமக்கு கர்த்தர் கொடுக்க அவர் ஆயத்தம் உள்ளவராய் அவர் இருக்கிறார். அப்போ இந்த 100க்கு அதிபதி என்ற ஸ்தானமானது மரியாதைக்குரிய மேன்மைக்குரிய ஒரு வேலையாக பைபிள் பாருங்க. கொர்நேலியு இவர் கூட ஒரு 100க்கு அதிபதியாக இருந்தார். சரி, இந்த 100க்கு அதிபதி என்ன செய்யறான்னு சொன்னா இயேசுவிடத்திலே வருகிறான். நல்லா கவனிக்கணும். இயேசு ஒரு சிலரை தேடி அவங்க இடத்துக்கு போனார். ஆனால் இந்த 100க்கு அதிபதியும் இயேசுவை தேடி அவரிடத்தில் வருகிறார். நல்லா கவனிக்கணும். இயேசுக்கு ஒரு நாள் நம்மை தேடி வந்தார். நம்ம எல்லாரும் ரட்சித்துட்டார், ரட்சிப்புக்குள்ள நம்மை கொண்டு வந்து விட்டார். ஆனா இனிமேலும் இயேசு நம்மளை தேடும்படியா நாம் இருக்கக்கூடாது. இனி ரட்சிக்கப்பட்ட நாம் தான் இயேசுவை தேட வேண்டும் தவிர இயேசு என்னை தேடி விசுவாசிக்கு வரல, சர்ச்சுக்கு ஒரு மாசமா சபைக்கு வரல, 4 மாசமா திரும்பி இருக்கல, அப்படி என்று சொல்லி இயேசுவோ ஊழியர்களோ தேடி கண்டுபிடிக்கிற விசுவாசிகளா நீங்களும் நானும் இருக்கக்கூடாது. நாம் இயேசுவை தேட வேண்டும். விசுவாசிகள் தான் ஊழியரை தேட வேண்டும் தவிர ஊழியர்கள் விசுவாசிகளை தேடி கண்டுபிடிக்கிற அளவுக்கு விசுவாசிகள் தொலைந்து போக கூடாது. சொல்ல புரியுதா? நிறைய விசுவாசி சபையில தொலைஞ்சு போயிட்டாங்க, தேடினாலும் கிடைக்க மாட்டேன்றாங்க. அப்படிப்பட்டவர்களாய் நீங்கள் இருந்து விடக் கூடாது. நீங்கள் சபையை தேடக்கூடியவர்களாக இருக்கணும். நீங்க ஊழியரை தேடக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் தவிர ஊழியர்களும் சபையும் உங்களை தேடும் என்று அந்த அளவுக்கு நீங்கள் பலவீனப்பட்டு விட கூடாது. இப்ப 100க்கு அதிபதி என்ன பண்றானா இயேசுவிடத்தில் வருகிறான். வந்து என்ன சொல்றான்? ஆண்டவரே என்ற வார்த்தையை முதலாவதாக பயன்படுத்துங்க. இந்த ஆண்டவரே என்ற வார்த்தை எதை குறிக்கிறது? எதற்காக ஆண்டவரே என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தி இருக்கிறார்? கவனிங்க. ஆண்டவரே என்ற வார்த்தை எதற்கு அடையாளம் சொன்னா அவர் சர்வ வல்லவர், அவர் ஒருவரே ஆளுகை செய்யக்கூடிய சக்தி படைத்தவர், எல்லா விதமான வல்லமையும் கொண்டவர் என்ற அர்த்தத்துல தான் கடவுளுக்குரிய அந்த மரியாதையோடு கூடிய வார்த்தையை என்ன பண்றான்னு சொன்னா இந்த 100க்கு அதிபதி அங்கே பயன்படுத்துகிறார். இவன் ஆண்டவரே அழைத்தது இயேசுவை ஆண்டவராக நடமாடுகிற ஆண்டவராக மாம்ச உருவத்தில் வந்த ஒரு ஆண்டவராக இவன் புரிந்து கொண்டான் என்பதைத்தான் இது காட்டுகிறது. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல சொந்த ஜனத்துக்காக இயேசு பூமியில வந்தார். ஆனா சொந்த ஜனங்களோ அவரை ஆண்டவராக பார்க்கவில்லை, அவரை ஆண்டவராக விசுவாசிக்கவில்லை, அவரை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் 100க்கு அதிபதி என்கிறவன் ஒரு புறஜாதியான். ஆனா அப்பேற்பட்ட புறஜாதியான் இயேசு இந்த பூமியில வாழ்ந்த காலத்துல அவரை மனித உருவத்திலே வந்து நடமாடுகிற ஒரு தெய்வமாக அவன் கண்டபடியால் தான் இப்போது அவன் சொல்லுகிறான் ஆண்டவரே என்ற வார்த்தையை அவன் என்ன பண்றான்னு சொன்னா பயன்படுத்துகிறான். பிலிப்பியர் 2:11 வேதம் சொல்லுது, பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்துவே கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு ஆண்டவர் தந்தருளி இருக்கிறார். அப்ப கர்த்தருடைய பிள்ளை இயேசுவை யாரெல்லாம் ஆண்டவரே என்று அழைக்கிறார்களோ
அப்பேற்பட்ட எல்லாருக்கும் அவர் நன்மை செய்கிறவர். அப்படி அழைக்கிறவங்களுக்கு உதவி செய்கிறவர், அப்படி அழைக்கிறவங்களை ஆசீர்வதிக்கிறவராய் அவர் இருக்கிறார். கவனிங்க, யூதர்கள் பொதுவாகவே மனிதர்களை தெய்வமா அவங்க நோக்கி பார்க்கவே மாட்டாங்க. யூதர் வாயிலிருந்து இந்த வார்த்தை வரவே வராது. மனிதனை பார்த்து ஆண்டவரே என்று சொல்லவே மாட்டாங்க. கவனிங்க, ஒரு சிலருக்கு சில வார்த்தைகள் வாயிலிருந்து வருவது ரொம்ப கஷ்டமா இருக்கும். பார்த்திருக்கேன், ரொம்ப கஷ்டம். அவங்களால சொல்லவே முடியாத வார்த்தையை சொல்லவே மாட்டாங்க. என்ன வார்த்தை? யூதர்கள் வாயிலிருந்து ஆண்டவரே என்ற வார்த்தையை இயேசுவை நோக்கியோ மனுஷன் நோக்கியோ சொல்லவே மாட்டாங்க. அது ரொம்ப கஷ்டமா மாட்டாங்க. ஒரு சிலர் பாருங்க, தன்னை பெத்த தாய் தகப்பன கூட அம்மா அப்பா அப்படின்னு வார்த்தையை சொல்லவே பயப்படுவாங்க, யோசிப்பாங்க. ஒரு சிலர் மாமியார அத்தை அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறதுக்கு அவங்க வார்த்தையே வராது. அவங்களுக்கு அந்த அளவுக்கு அவங்க வாயில் வார்த்தைகள் கடினமா இருக்கும். ஒரு சிலர் பாருங்க, சாரின்ற வார்த்தை வாயில் வரவே வராது. தப்பு பண்ணுவாங்க, தப்பா பேசியிருப்பாங்க, ஆனா நான் பண்ணது தப்பு, என்ன மன்னிச்சிருங்க, சாரி அப்படின்ற வார்த்தையை வாயில் என்ன பண்ணாரு. அப்ப ஒரு சிலருக்கு எல்லா வார்த்தைகளும் ஈஸியா வரும், ஆனா இது போன்ற வார்த்தைகள் எல்லாம் நிறைய பேருக்கு வாயில வரவே வராது. அவங்களுக்கு கடினமாய் அது இருக்காது. கர்த்தருடைய பிள்ளைகள் அடிக்கடி வாயில சில தவறுகள் செய்து விட்டால் உடனே பிரதர் மன்னிச்சிருங்க, சிஸ்டர் மன்னிச்சிருங்க அப்படி என்று சொல்லுகிற வார்த்தைகள் நமக்கு வாயில எப்போதும் நமக்கு ஆயத்தமாய் நமக்கு இருக்க வேண்டும். இந்த நூற்றுக்கு அதிபதி என்ன பண்றான்? இயேசுவிடத்திலே வருகிறான். நல்ல பைபிளை நம்ம படிக்க போனோம்னா எல்லாரும் இயேசுவிடத்திலே வந்தார்கள். யாருக்காக வந்தாங்க? அவர்களுக்கு நன்மை வேண்டும்படி, அவர்களுக்கு ஒரு சுகம் உண்டாகும்படி, அவர்களை ஆசீர்வதிக்கும்படி இயேசுவிடத்தில் அநேகர் வந்தார்கள். தன்னுடைய குறைகளுக்காக இயேசுவிடத்திலே மக்கள் வந்தார்கள். ஆனால் இந்த நூற்றுக்கு அதிபதி தான் நல்லா இருக்கணும் என்பதற்காக இயேசுவிடத்தில் வரல. தான் வியாதி போகணும் என்பதற்காக அவன் இயேசுவிடத்தில் வரல. நான் செய்யற இந்த வேலை ஆசீர்வாதமா இருக்கணும், இந்த அதிகாரத்துல நான் நிலைச்சிருக்கணும், அதுக்காக அவன் இயேசுவிடத்தில் வரல. தன்னுடைய வீட்டிலே வேலை செய்கிற வேலைக்காரனுக்காக அவன் இயேசுவிடத்தில் வருகிறான். யாருக்காக வரான்? எல்லாம் சொல்லுங்க, யாருக்காக வரான்? யாருக்காக? நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா ஆபிரகாம் எஜமான், அவன் வீட்டிலே வேலை செய்கிறவன் தான் எலியேசர் என்கிற வேலைக்காரர். ஆபிரகாம் பெண் பார்க்க அனுப்பின போது யார் போனது? எலியேசர் தேடி. அப்போ ஒரு எஜமானுக்காக வேலை செய்ய முடியாது. எஜமான் நியமிக்கிற பணிகளை செய்வதுதான் வேலைக்காரனுடைய நோக்கமா இருக்கிறது. ஆனா இந்த இடத்துல அப்படி கிடையாது. வேலைக்காரனுக்காக எஜமான் வருகிறான். யார் வர்றது? எந்த உலகத்திலும் என்ன எது நியாயம்? எஜமானுக்காக வேலைக்காரன் போவான். எஜமான் சொன்ன வேலையை வேலைக்காரன் செய்வான். ஆனா இந்த இடத்துல தன்னுடைய வீட்டு வேலைக்காரனுக்காக எஜமானாகிய ஸ்தோத்திரிக்கிறோம் நூற்றுக்கு அதிபதி என்ன பண்றான்னா இயேசுவிடத்திலே அவர் கடந்து வருகிறார். பாருங்க, இவன் எஜமானா இருந்தோம், முதலாளி என்ற ஸ்தானத்தில் இருந்தோம், 100 பேருக்கு இவன் அதிகாரியா இருந்து கூட ஒரு வேலைக்காரனுக்காக வந்து உதவி கேட்கக்கூடிய அளவுக்கு மனத்தாழ்மை உள்ளவனாக என்ன பண்றாரு இருக்கிறார். நிறைய பேர் பாருங்க, எஜமான ஸ்தானத்துல வந்துட்டா அவங்களுக்கு பெருமை வந்துடும், கர்வம் வந்துடும், இருமாப்பு வந்துடும், ஆணவமான பேச்சு வரும், அடிமைத்தனப்படுத்தக்கூடிய எண்ணம் வந்துடும். ஆனால் இந்த நூற்றுக்கு அதிபதி அவன மாதிரியே இன்னொரு வேலைக்காரனை அனுப்பி வைத்திருக்கலாம். ஆனால் வேலைக்காரனை அனுப்பாங்க. இயேசுவிடத்தில் என்ன பண்ண சொன்னா அவனே வந்து என்ன பண்ண சொன்னா தன் வேலைக்காரனுக்காக வேண்டிக் கொள்ளுகிறான். அந்த காலத்துல வேலைக்காரன்னா அவதான் சொத்து. ஒரு சிலருக்கு அந்த காலத்துல தன் வீட்டில் இருக்க அடிமைக்கு தான் எஜமானுடைய சொத்து. ஒரு குடும்பத்துல எத்தனை அடிமைகள் இருக்கிறாங்களோ அந்த அடிமையை வச்சுதான் அவன் எவ்வளவு பெரிய பணக்காரன்றதை தீர்மானிப்பாங்க. அவன் சமுதாயத்துல எப்படி உயர்ந்தவன், எப்பேற்பட்ட அந்தஸ்து உள்ளவன் என்பதை அவனுக்கு இருக்கிற அடிமைத்தனத்தை வச்சுதான் அதை நிர்ணயிக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ வேலைக்காரர்கள் என்பது ஒருவனுக்கு மிகப்பெரிய சொத்தாக அந்த காலத்துல கருதப்பட்டது. இப்ப என்ன பண்றாங்க? இயேசுவிடத்திலிருந்து கேட்கிறான், ஆண்டவரே என் வேலைக்காரன் கொடிய வேதனையோடு கூட என் வீட்டிலே இருக்கிறான் என்று பேசுகிறார். நல்லா கவனிக்கலாம். குறிப்பாய் ஸ்தோத்திரிக்கிறோம், இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த காலத்துல தனக்குள் இருந்த இரக்கத்தை, அன்பை, அக்கறையை மற்றவங்க மீது இயேசு வெளிப்படுத்தினார். இயேசு எப்படி மற்றவங்க மீது அன்பையும் அக்கறையையும் இரக்கத்தையும் வெளிப்படுத்தினாரோ அதே வண்ணமாகத்தான் இந்த நூற்றுக்கு அதிபதி கூட தனக்குள் இருக்கிற இரக்கத்தை, தனக்குள்ள இருக்கிற அன்பை தன் வேலைக்காரனுக்கு அவன் வெளிப்படுத்துகிறான். கர்த்தருடைய பிள்ளைங்க, ஆண்டவர் எப்படி நம்மீது அன்புள்ளவராய் இருக்கிறார், ஆண்டவர் எப்படி நம்மீது இரக்கமும் அக்கறையும் உள்ளவராய் இருக்கிறார், அதே போல் நாமும் கூட நம்மை சார்ந்திருக்கிற குடும்பத்தார் மீது,
நம்மை நம்பி இருக்கிற மக்கள் மீது அக்கறையும் கரிசனையும் இரக்கமும் உள்ளவர்களாய் நாம் என்ன பண்ண சொன்னா நாம் இருக்க வேண்டும். எங்கே அன்பும் இரக்கமும் இருக்கோ அங்கே பொறுப்புணர்வு இருக்கும். சொல்ல புரியுதா? அன்பும், ஒரு கணவனுக்குள்ளே அன்பும் இரக்கமும் இருந்து விட்டால் அந்த கணவன் தன் மனைவி மீது, தன் பிள்ளைகள் மீது அவன் பொறுப்புள்ளவனாய் இருப்பான். அன்பில்லாத புருஷன், இரக்கமில்லாத ஒரு புருஷன் குடும்பத்தின் மீது இரக்கமாய் அவன் பொறுப்புள்ளவனாய் இருக்க முடியாது. அப்ப கர்த்தருடைய பிள்ளைங்க, இந்த அன்பும் இரக்கமும் இருக்கும்போதுதான் ஒரு நபர் குடும்பத்தின் மீது, சபை மீது, உறவுகள் மீது அவங்க அக்கறை உள்ளவர்களாய் இருக்க முடியும். கவனிங்க, பைபிள் சொல்லு கொடிய வேதனைப்படுகிறான். இது எதை காட்டுகிறது? நிறைய இடத்துக்கு போயிருப்பாங்க, சுகத்தை தேடி இருப்பாங்க, ஆனா சுகம் இல்ல, வியாதியோ அதிகரித்து. கவனிங்க, நம்ம எந்த இடத்துல போனாலும் இக்கட்டான நேரம் வரும்போது கர்த்தருடைய உதவி தவிர வேற எந்த உதவியும் நம்மளால நம்பவே முடியாது. கைவிடப்பட்ட வியாதிகளை சுகமாக்கக்கூடியவர் நம்முடைய கடவுளாக இருக்கிறார். இப்ப என்ன சொல்றான்? கொடிய வேதனைப்பட்டு என் வேலைக்காரன் என் வீட்டிலே இருக்கிறான். இது எதை காட்டுது? வீட்டில் இருக்கிறான்னா வீட்டை விட்டு எங்கே வெளியே போக முடியாது, அவனால அசைய முடியாது, எழுந்து கொள்ள முடியாது. அது மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு மத்தியில தான் அவன் இருக்கிறான் என்பதை இந்த சம்பவம் நமக்கு காட்டுகிறது. இப்போ ஏன் குடும்பத்தில் ஒருத்தர் பாதிக்கப்பட்டான்னு சொல்ல இயேசுகிட்ட நான் வரலாம். ஆனா நூற்றுக்கு அதிபதியுடைய குடும்பத்தை சார்ந்தவன் இந்த வேலைக்காரன் அல்ல. ஒரு நூற்றுக்கு அதிபதியுடைய மனைவி பாதிக்கப்பட்டாங்க, அவன் பிள்ளைங்க பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அவன் இயேசுவிடத்தில் நியாயப்படி வந்திருக்கலாம். ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் அதுல ஒருத்தருக்கு பாதிப்பு வந்திருக்குன்னா அவங்களுக்காக இந்த நூற்றுக்கு அதிபதி இயேசுவிடத்துல வந்திருக்கலாம். ஆனால் இந்த நூற்றுக்கு அதிபதி கூட பிறந்தவனும் அல்ல, ரத்த சம்பந்தப்பட்ட உறவும் அல்ல, தனக்கு வேண்டியவனும் அல்ல, தன் வீட்டிலே வேலை செய்கிற ஒரு அடிமை தான் இந்த வேலைக்காரன். அப்போ ஒரு அடிமைக்காக எந்த உலகத்துல எஜமான் சுகத்தை தேட முயற்சிக்கிறார். அப்ப என்ன சொல்றேன்? சிலர் குடும்பத்தில் இருக்க ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் மீது அக்கறை காட்ட மாட்டாங்க. ரத்த சம்பந்தப்பட்ட உறவு தான், தான் கூட பிறந்தவங்க, தான் அக்கா, தான் தங்கச்சி, தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க, அவங்க மீதே நிறைய பேருக்கு அக்கறை வராது. அவர்கள் மீதே நிறைய பேர் கரிசனை கொள்ள மாட்டாங்க. அப்ப ரத்த சம்பந்தப்படாத உறவுகள் மீது யார் இறக்கப்பட முடியும்? ஆனால் இந்த நூற்றுக்கு அதிபதி தன் ரத்த சம்பந்தம் அல்லாத, தன் உறவுகள் அல்லாத, தன்னுடைய அடிமை, ஒரு வேலைக்காரன் செத்த இன்னொரு வேலைக்காரன் அப்படி யோசிச்சிருக்கலாம். ஆனால் தன் வீட்டில் இருக்கிற ஒரு வேலைக்காரனுக்காக அவன் என்ன பண்றான்னு சொன்னா அவன் இயேசுவை திருவள்ளுவான். கவனிங்க, யார் தெரியுமா? நிறைய பேர் குடும்பத்தில் ஒன்னா இருப்பாங்க, அக்கா, தங்கச்சி, மாமா, மச்சான் சொல்லிப்பாங்க. ஆனா அவங்க வீடு ஒருத்தருக்கு அன்பு இருக்காது, அக்கறை இருக்காது. அவங்க வீடு என்ன பண்ண மாட்டாங்கன்னு சொன்னா எந்த விதமான இரக்கமும் கஷ்ட நேரத்துல காட்ட மாட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் சொன்னா, எந்த நபர் மீது நாம் அக்கறையும் இரக்கமும் காட்டாமல் போகிறோமோ அவர்களை நாம் அந்நியரா நினைக்கிறோம். சொல்ல புரியுதா? இப்ப நான் வந்து கணவன் ஸ்தானத்தில் இருக்கேன், என் மனைவி மீது எனக்கு அக்கறை இல்லை என்றால், என் மனைவி கஷ்டப்படும் போது அவங்க கஷ்டத்துல நான் இரக்கம் காட்டாவிட்டால் என் மனைவியை நான் அந்நியனாய் நினைக்கிறேன். உதாரணம், தங்கச்சி இருக்கிறாங்க, என் தங்கச்சி கஷ்டப்படும் போது அவங்க மீது நான் இரக்கம் காட்டாம, அவங்க மீது ஸ்தோத்திரிக்கிறோம், நான் அன்பை காட்டாம அப்படி இருப்பேன். நான் அவனை கூட பிறந்தவனா நினைக்கிறேன், அந்நியரா நினைக்கிறேன். எப்படி நினைக்கிறேன்? அப்போ இந்த வேலைக்காரன் மீது நூற்றுக்கு அதிபதி வைத்த அன்பும் அக்கறையும் எதை காட்டுகிறது என்று சொன்னால், அவன் அந்நியனா நினைக்கிற, தான் ரத்த சம்பந்தப்பட்ட ஒருவராகத்தான் அவங்களை நினைக்கிறான்னு சொல்றார். எத்தனை பேருக்கு புரியுது? எல்லாம் கவனிக்கிறீங்களா? சரி, கவனிங்க, மற்றவங்க கவனிங்க, பிள்ளைங்க போட்டு நீங்க கவனிங்க. அப்படியானால் இந்த நூற்றுக்கு அதிபதி தன் குடும்பம் அல்லாத தன் வேலைக்காரன் மீது எவ்வளவு அன்பும் எவ்வளவு பாசமும் உள்ளவனா இருக்க. அப்போ இவன் குடும்பத்து மேல எவ்வளவு பாசமா இருந்திருப்பான். ஒரு வேலைக்காரன் மீதே இவ்வளவு பாசமும் இவ்வளவு அன்பும் அவனுக்கு இருக்குமானால், தன் குடும்பத்தின் மீது, தன் மனைவி மீது, தன் உடல் பிறந்தவங்க மேல அவன் எவ்வளவு பாசம் உள்ளவனா இருப்பான்னு யோசிச்சு பாருங்க. ஆனா கத்தோலிக்க பிள்ளைங்க, உறவுகள், சொந்த பந்தங்கள் மீது அன்பு காட்டுங்க, அக்கறை செலுத்துங்க. கஷ்டப்படுற நேரத்துல உதவி செஞ்சாதான் நீங்க அவங்களுக்கு சொந்தமா நினைக்கிறீங்கன்னு அர்த்தம், கூட பிறந்தவரா நினைக்கிறீங்க அர்த்தம். ஆனால் கஷ்ட நேரத்துல நீங்க அக்கறை காட்டாம
இறக்கப்படாம நீங்கள் தூரமா இருப்பீங்கன்னு சொன்னா அவங்கள உறவுகளா நீங்க நினைக்கல, நீங்க அந்நியர்களா அவங்கள நினைக்கிறீங்களா? நான் சொல்ற எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ இந்த வேலைக்காரனுக்காக நூற்றுக்கு அதிபதி இயேசுவிடத்தில் வருகிறான், உதவிக்காக வருகிறான். வந்து சொல்ற, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே கிடந்து கொடிய வேதனைகளை அனுபவிக்கிறான். ஒரே இயேசு சொன்னார், ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் சொல்றாரு, அதாவது நான் வந்து அவரை சொஸ்தமாக்கு. இயேசு சொல்றார், வேலைக்காரன் வரான், உதவின்னு கேட்க வரான். அப்ப இயேசு சொல்றாரு, நான் வரேன்பா, வீட்டுக்கு என்ன பண்றேன், நான் வரேன், உன் வேலைக்காரன் மேல கை வச்சு ஜெபம் பண்றேன், அவன் சொல்ல மாட்டான் அப்படின்ற அர்த்தத்துல இயேசு சொல்றார், நான் வந்து அவரை சொஸ்தமாக்குறேன். உடனே இவன் குறுக்கிட்டு பேசல, ஆண்டவரே, என் வீட்டுக்கு நீ வர வேணாம், ஆண்டவரே, நீ என் வீட்டுக்கு வரக்கூடிய அளவுக்கு நான் ஒண்ணும் நல்லவனும் கிடையாது, அந்த அளவுக்கு தகுதியானவனும் கிடையாது. நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா பேதுருடைய மாமினா மாமியார். நிறைய பேர் பேதுருடைய மாமினா அது வந்து வேற மாதிரி எழுதிட்டாங்க, மாமி அப்படின்னு சொல்லி வேற மாதிரி யோசிக்கிறீங்களா? மாமினா மாமியார். கவனிக்கிறோம், பேதுருடைய மாமியார் ஜுரமாய் கிடந்த போது இயேசு கிறிஸ்து வீட்டுக்கு போய் பேதுருடைய மாமிக்காக ஜெபித்து சுகத்தை கொடுக்கிறார். சரிங்களா? அதே வேதத்துல பாத்தீங்கன்னா யவீரு என்கிற ஒரு ஜெப ஆலய தலைவன், அந்த ஜெப ஆலய தலைவன் பொண்ணு மரித்து போன போது இயேசு வீட்டுக்கு அழைத்து கொண்டு வருகிறார். அழைத்து கொண்டு வந்து அந்த பெண்ணுக்காக ஜெபிக்கும்படியாய் வேண்டிக் கொள்கிறார். பாருங்க, எல்லா இடத்துலயும் இயேசு தேடி போனார், ஆனா இந்த இடத்துல இயேசு வீட்டுக்கு வரேன்னு சொல்றாரு. என்ன பண்றாரு? நானே வீட்டுக்கு, நான் டைரக்டா வீட்டுக்கு வரேன்பா அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவன் என்ன சொல்றான்னு சொன்னா, நீ என் வீட்டுக்கு வர வேண்டாம், இங்கிருந்தே ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும், என் வேலைக்காரன் என்ன பண்ணுமா? அப்ப எது வேற நம்பிக்கை வைக்கிறான்? கர்த்தருடைய அவர் வாயிலிருந்து புறப்படும் ஒரு வார்த்தை அவர் வாயை திறந்து சொன்னா தூரமா இருக்கிற என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொல்லி அவருடைய வார்த்தை மீது அவர் நம்பிக்கை வைக்கிறான். நிறைய கிறிஸ்தவங்க பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை மீது நம்பிக்கை வைப்பதை விட நிறைய பேர் தண்ணி பாட்டு சுத்தி எடுப்பாங்க. பார்த்துருக்கீங்க? என்ன சுத்தி எடுப்பாங்க? எத்தனை வீடு கத்தலாம், எப்ப பாருங்க தண்ணி எடுத்து வீட்டு ஃபுல்லா சுத்தி ஜபம் பண்ணி தெளிச்சு எடுக்கணும். சொல்றேன், தண்ணீர் மேல் நீங்க வைக்கிற நம்பிக்கை விட நிறைய பேர் என்ன பாட்டு வச்சு சுத்தி ஜப என்ன சொல்லி எப்பவுமே ஆயத்தமா பாய்க்க சொல்லி வச்சு எடுப்பாங்க. என்ன பண்ணுவாங்க? நிறைய பேர் எண்ணெய் கூட சுத்தி எடுப்பாங்க. நான் சொல்றேன், உங்களுக்கு தண்ணி மேல இருக்கிற நம்பிக்கை விட, ஜப எண்ணெய் மேல இருக்கிற நம்பிக்கை விட, கர்த்தருடைய வார்த்தை மேல உங்களுக்கு நம்பிக்கை வேண்டும். எது மேல நம்பிக்கை வேண்டும் சொல்லுங்க? கர்த்தருடைய வார்த்தை சாதிக்காத ஒன்றை தண்ணீர் சாதிக்குமா? கர்த்தருடைய வார்த்தையினால் செய்து முடிக்காத ஒன்றை நீங்க வச்சிருக்கிற ஜெப என்ன சாதிச்சு முடிச்சிருமா? நிறைய பேர் ஜெப என்னதான் உயிரே, ஜெப என்னதான் அது நேரத்துல போய் பாட்டு காசு கொடுத்து வாங்குறாங்க. பாஸ்டர் மந்திரிச்சு கொடுங்க, பாஸ்டர் என்ன பண்ணுங்க, மந்திரிச்சு கொடுங்க பாஸ்டர், ஜெபம் பண்ணி கொடுங்க பாஸ்டர். தப்பு அல்ல, ஆனா அதே நேரத்தில் எப்போதுமே அதையே சார்ந்து வாழாமல் கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்து நீங்கள் வாழ நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். எதை சார்ந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லுங்க? கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்து ஸ்தோத்திரிக்கிறோம். நம்ம வாழ நாம் கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். அப்ப என்ன, இந்த நூற்றுக்கு அதிபதி இயேசுவிடத்தில் வந்து சொல்லுகிறான், ஆண்டவரே, என் வீட்டிற்கு வர நான் பாத்திரன் அல்ல என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். உடனே ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு சொன்னார், நீ போ, உன் வேலைக்காரன் என்ன பண்ணுவான்? என்ன பண்ணுவான்? சொஸ்தமாவான் என்று சொல்லு. அப்போ இவன் ஒரு அந்நியன், கடவுளை அறியாத மனிதன். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை மீது எவ்வளவு பெரிய விசுவாசம், கர்த்தருடைய வார்த்தை மீது எத்தனை பெரிய நம்பிக்கை அவனுக்கு இருந்தது என்பதை நாம் எண்ணி பார்க்கிறோம். பைபிள்ல நூற்றுக்கு அதிபதி என்பவர் யார்? இஸ்ரவேல் என்பவர். உடனே இயேசு சொல்றார், பின்னாடி திரும்பி பார்த்து தன்னை பின்பற்றி வருகிற சீடர்கள், தன்னை பின்பற்றி வருகிற மக்களை பார்த்து இயேசு ஒன்றை சொல்லுகிறார், இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் என்ன பண்ணல, இஸ்ரவேலருக்குள்ளேயும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கல என்று சொல்லி தன்னுடைய மக்களை பார்த்து இயேசு இப்படியே சொல்றார். நீங்க இயேசு ஊழியம் செய்யற காலத்துல பாத்தீங்கன்னா 12 வயசுல தேவாலயத்துல உட்கார்ந்து பேசுவார். இவர் பேசின வார்த்தைகளை கொண்டு ஜனங்க என்ன பண்ணாங்களா? ஆச்சரியப்பட்டாங்க. இயேசு ஊழியத்துக்கு வந்த போது அற்புதம் செய்தார். இவர் அற்புதம் செய்ததை கண்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்து படகுல போகும்போது காற்றையும் கடல் அலைகளையும் அதட்டினார். உடனே சொல்லி, யாரோ காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். ராஜாக்கள் முன்னாடி போய் இயேசு நிற்கிறார். இவர் பேசுற பேச்சை கண்டு ராஜாக்கள் விழுந்து போனார்கள். வேத பாரகர்கள், நியாய சாஸ்திரிகள்
பரிசேயர்கள் இயேசு பேசின வார்த்தையை கண்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போனாங்க. அப்ப இயேசுவை கண்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. ஆனா இங்க இயேசு 150 கண்டு ஆச்சரியப்படுகிறார். என்ன பண்றாரு? இதாங்க இந்த பிரசனத்துடைய கருவை இதுதான். ஆச்சரியமானவர். பழைய ஏற்பாடு காலத்தில் ஆச்சரியமான காரியங்களை செய்தவர், புதிய ஏற்பாடு காரியத்திலும் ஆச்சரியமான காரியங்களை செய்தவர், ஆச்சரியப்படும்படியான காரியங்களை தங்கள் பக்தர் வாழ்க்கையில செய்யக்கூடியவர். ஆனா இப்ப இயேசுவையே ஒரு 100 ஆச்சரியப்படுத்தி விட்டார். இயேசுவை கண்டு எல்லாரும் வாய் பொளந்து எப்படி என்று சொல்லி யோசிச்சாங்க. ஆனா இப்ப இயேசு 150 கண்டு அவர் ஆச்சரியப்பட்டிருந்தார். எப்படி? யார் இவன்? இப்பேற்பட்ட விசுவாசம் இவனுக்குள் இருக்கிறதே என்று சொல்லி இயேசு ஆச்சரியப்பட்டு போனார். என்ன பண்ணார்? உடனே சொல்றாரு, திரும்பி பார்த்து தனக்கு பின்னாடி வந்து ஜனங்களை பார்த்து, இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை. கவனிங்க, இஸ்ரவேலர்கள் யார்? 150 யார்? இஸ்ரவேலர்கள் ஆபிரகாமுடைய சந்ததியிலிருந்து வந்தவங்க. விசுவாச புருஷன் ஆபிரகாம். அந்த ஆபிரகாமுடைய வழித்தோன்றல் தான் யூதர்கள். யூதர்களுக்கு உடன்படிக்கை இருந்தது. இவங்க வானத்துல ஆண்டவர் ஸ்தோத்திரிக்கிறோம். கவனிங்க, வானத்துல மன்னாவை கொடுத்து போஷித்ததை கேட்டவர்கள். சரிங்களா? அந்த அனுபவத்தை காதல சந்ததி சந்ததியா கேட்டு வாழ்ந்தவங்க. செங்கடல் பிளக்கும் போது செங்கடல் அனுபவத்தை அறிந்திருந்தவர்கள். சரிங்களா? கடலை பிளக்கும் போது அந்த அனுபவத்தை கேள்விப்பட்டவர்கள். ஆண்டவர் மலை மேலே பேசின போது அந்த அனுபவத்தை இவர்கள் கேள்விப்பட்டவர்கள். இவருக்கு விருத்த சேதன உடன்படிக்கை இவர்களுக்கு இருந்தது. கட்டளை கொடுக்கப்பட்டிருந்தது. தீர்க்கதரிசிகளை கொண்டு ஆண்டவர் இவங்களோடு கூட பேசினார். ஆசாரியரை கொண்டு இவங்களோடு கூட கர்த்தர் பேசினார். இவங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் மேக ஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் இவரை நடத்தி கொண்டு வந்தார். இவ்வளவோ செஞ்ச இந்த ஜனங்களுக்குள்ள இவர்தான் இயேசு, இவர்தான் ஆண்டவர் என்ற விசுவாசம் அவனுக்குள்ள இல்ல. ஆனா 100 அவனுக்குள்ள மிகப்பெரிய விசுவாசம். இந்த 100 யார்? ஒரு ரோமன். சரிங்களா? ஒரு புறஜாதியா விக்கிரக கோவில்ல உருவ வழிபாட்டை ஆராதித்தவன் தான் இந்த 100க்கு அதிபதி. இவனுக்கு சட்ட திட்டங்கள் கிடையாது. இவனை வழிநடத்தக்கூடிய ஆசாரியனோ தீர்க்கதரிசியோ எதுவுமே கிடையாது. இவன் முன்ன பின்ன இயேசு செஞ்ச அற்புதத்தை கண்டவனும் இவன் கிடையாது. இத பழைய ஏற்பாடு காலத்தில் இருக்கிற தீர்க்கதரிசிகளால் இவன் நடத்தப்பட்டவனும் கிடையாது. ஆனா எதுவுமே இல்லாத இவனுக்குள்ள இப்பேற்பட்ட விசுவாசம் இருந்தது. ஆனா இயேசு ஆச்சரியப்பட்டார். இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை என்ன பண்ணல? அப்படியே என்ன அர்த்தம்? இவ்வளவு கொடுத்திருந்தோம், இவ்வளவு அற்புதங்களை கண்டோம், உங்களுக்குள்ள விசுவாசம் இல்லை. ஆனா இவனுக்குள்ள இயேசு அடிக்கடி சீசரை பார்த்து விசுவாசத்தை கடிந்து கொள்வார். அற்ப விசுவாசிகளே, எவ்வளவு காலம் நம்ம கூட இருப்போம். தோமா பார்த்து சொல்ற, அற்ப விசுவாசி, என்னை கண்டதினா என்ன பண்றீங்க? அப்ப சீசர்கள் எல்லாம் இந்த அளவுக்கு விசுவாசம் உடையவர்களாய் ஒரு காலத்திலே இல்லாமல் இருந்தார்கள். ஆனா இயேசு சொல்றாரு, இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் ஒரு நாளும் நான் பார்க்கவே இல்லப்பா என்று சொல்லுகிறார். அப்போ இவனோட விசுவாசம் எவ்வளவு பெரிதா இருக்கு யோசிச்சு பாருங்க. எதை பார்த்த நிறைய பேருக்கு பார்த்தா தான் விசுவாசம் வரும். ஏதாச்சும் உனக்கு கண்டாதான் விசுவாசம் வரும். இவன் ஒன்றையும் பார்த்தவன் அல்ல, எதையும் கண்டவன் அல்ல, எதையும் கேள்விப்பட்டவனும் அல்ல. இயேசுவை சமீபத்தில் கேள்விப்பட்டனாலதான். ஆனால் இப்பேற்பட்ட விசுவாசம் அவனுக்கு பைபிள் பாருங்க. சிலர் பாருங்க இப்படிதான் ஆச்சரியமான விசுவாசத்தை வெளிப்படுத்துவாங்க. யோனா காலத்து ஜனங்க பாருங்க. யோனா காலத்து மக்கள் அவங்க இஸ்ரவேலரும் கிடையாது, தீர்க்கதரிசிகளே பார்த்தவங்க கிடையாது. ஆனா அவங்களுக்குள்ள நம்ம பாவ மன்னிப்புக்காக கேட்டு அழுதா கர்த்தர் நம்ம மன்னித்து ஏற்றுக்கொள்வார் என்ற ஆழமான அறிவு அந்த ஜனங்களுக்கு இருந்தது. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கடவுளை ஆழமாய் அறிகிற அறிவும் ஆழமாய் நம்பக்கூடிய அந்த விசுவாசமும் நமக்குள் வேண்டும். என்ன வேணுங்க? அப்போ நம்முடைய விசுவாசத்தை குறித்து மற்றவங்க ஆச்சரியப்படுகிற அளவுக்கு நமக்குள் விசுவாசம் இருக்க வேண்டும். நம்மளை குறித்து மற்றவங்க அசிங்கமா பார்ப்பாங்க. இவ்வளவு காலம் சர்ச்சைக்கு போது விசுவாசமே இல்லாம இருக்குது பாரு, அப்படி சொல்லக்கூடாது. இவ்வளவு காலம் சர்ச்சைக்கு போது ஜெபம் பண்ணுதா பாரு, அப்படி சொல்லும்படியாய் நீங்களும் நானும் இருக்கக்கூடாது. மற்றவங்க நம்மளை கண்டு எவ்வளவு விசுவாசமா இருக்கிறாங்க இவங்க என்று சொல்லி நம்ம சுத்தி இருக்கிற மக்கள் சொல்லுகிற வண்ணமாய், நம்முடைய பிள்ளைகள் சொல்லுகிற வண்ணமாய், சபையார் ஒருவரை பார்த்து ஒருவர் இவங்க விசுவாசத்தை கனம் பண்ணுகிற அளவுக்கு நம்ம விசுவாசத்திலே தேறினவர்களாய் நாம் வளர வேண்டும். இந்த 150க்குள் விசுவாசம் மட்டும்தான் இருந்துச்சா? இல்ல, அவனுக்குள் பணிவு இருந்தது. என்ன இருந்துச்சு?
அவன் நினைச்சிருந்தா இவனுக்கு பதிலா இன்னொரு வேலைக்காரன் அனுப்பி வச்சிருக்கலாமா இல்லையா? சொல்லுங்க. 100க்கு அதிபதி. இவன் நினைச்சிருந்தா வீட்டுக்குள்ள ஏகப்பட்ட வேலைக்காரங்க, ஒரு வேலைக்காரன் அனுப்பியோ அது இயேசு போய் கூட்டினோயா, போயா நான் சொன்னேன்னு சொல்லு போ அப்படி சொல்லி இருக்கலாம். ஆனால் எத்தனை பணிவு, இத்தனை அதிகாரத்தில் இருந்தோம், இத்தனை மேன்மையான பதவி அவன் இருந்து கூட அவனுக்குள்ள மனத்தாழ்மை இருந்தது, அவனுக்குள்ள பணிவு இருந்தது, அவனுக்குள்ள ஒரு அடக்கம் இருந்தது. என்ன இருந்துச்சுங்க? அடங்கி போகக்கூடிய அந்த மனசு. இயேசு இதெல்லாம் பார்க்கிறார். பார்த்துட்டு இப்பேற்பட்ட தாழ்மையா, சத்தியத்தை கேட்காத இவனுக்குள்ள இப்பேற்பட்ட அடக்கம் ஒழுக்கமா, இப்பேற்பட்ட பணிவா, இப்பேற்பட்ட விசுவாசமா என்று கண்டு இயேசு ஆச்சரியப்பட்டு சொல்லி இஸ்ரவேலுக்குள்ளும் இப்பேற்பட்ட விசுவாசத்தை காணவில்லையே என்று சொல்லி ஆச்சரியத்தோடு கூட அந்த வார்த்தையை சொல்றார். இயேசு ஆச்சரியப்பட்டு யாரை பார்த்து ஆச்சரியப்பட்டார்? 100க்கு அதிபதி பார்த்து. அப்போ நம்முடைய விசுவாசமும் அப்படித்தான். நம்ம விசுவாசத்துக்காக நம்ம பிள்ளைங்க ஆச்சரியப்படணும். எனக்குள்ள இருக்கிற பக்தியை கண்டு, எனக்குள்ள இருக்கிற ஜெப வாழ்க்கை கண்டு, என் கூட இருக்கிறவங்க வியந்து போகக்கூடிய அளவுக்கு நான் வளர்ச்சி பெற்றவனாய் நாம் இருக்க வேண்டும். நம்ம அடுத்தவங்க பார்த்து நம்ம கேலி பண்ற மாதிரி நம்ம விசுவாச வாழ்க்கை இருக்கக்கூடாது. எவ்வளவு காலம் சர்ச்சைக்கு போது ஊழியம் சொல்லி ஓடினாங்க, ஆனா இப்ப எப்படி இருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசத்தை மற்றவங்க கேள்வி கிண்டலோ பண்ணுகிற அளவுக்கு நாம் பலவீனமானவங்களாய் நாம் இருக்கக்கூடாது. எப்படி இருக்கக்கூடாது? இதே 100க்கு அதிபதி ஒருவேளை கர்த்தருடைய வார்த்தை கேட்டு வாழ்ந்தது எப்படி பாருங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்காம இவனுக்கு இவ்வளவு விசுவாசம் இருக்குன்னு சொன்னா, கர்த்தருடைய ஆசாரியருடைய சத்தத்தையோ தீர்க்கதரிசியுடைய சத்தத்தையோ கேட்காம இப்பேற்பட்ட விசுவாசம் இவனுக்குள் இருக்குதுன்னு சொன்னா, இவனால கர்த்தருடைய வார்த்தை கேட்டு இருந்தா, அற்புதங்களை கண்டிருந்தா, எப்பேற்பட்ட விசுவாசம் இவனுக்குள் இருந்து யோசித்து பாருங்க. அதான் பேசுது, கண்டு விசுவாசிப்பதை விட சொல்லுங்க, மத்தவங்கள கண்டதினாலே விசுவாசித்தார்கள். ஆனா 100க்கு அதிபதி எதையும் காணவில்லை, எதையும் கேட்கவில்லை. ஆழமான விசுவாசம் அவனுக்குள் இருந்தது. ஆனால் இயேசு சொல்லுகிறார், ஸ்தோத்திரிக்கிறோம், ஆச்சரியப்பட்டு இப்பேற்பட்ட விசுவாசத்தை எல்லாம் பெற்ற உங்களுக்குள்ள நான் பார்க்கலையா, இவனுக்குள்ள விசுவாசம் இப்படி இருக்குது, என்னை ஆண்டவராய் பார்க்கிற அறிவு இவனுக்குள் இருக்குது, உங்களுக்கு இல்லையே என்று சொல்லி இயேசு ஜனங்களை கண்டு வேதனைப்படுகிறார், இவனை கண்டு ஆச்சரியப்படுகிறார். என்ன பண்றாரு? செய்தியுடைய தலைப்பு என்ன சொல்லுங்க? ஆச்சரியமானவரையே ஆச்சரியப்படுத்து. யாரு? 100க்கு அதிபதி. என்ன ஆச்சரியப்படுத்தினா? ஒரு வார்த்தை, நீ வர வேணாம், கை வச்சா தான் நம்புவாங்க. பாஸ்ட் எவன கை வைக்காம போயிட்டாரு, அவங்க மேல வச்சாரு, என் மேல வைக்கலையே. பாஸ்ட் வீட்டுக்கு வரவே ஜெபம் பண்ணாரு, ஆனா இவன் பாருங்க வீட்டுக்கு வரனாலும் சரிங்க, ஒரு வார்த்தை சொன்னா போதும், அந்த வார்த்தை எனக்கு பலனாய் மாறும் என்று அப்படியே என்ன பண்ணான்? எவ்வளவு பெரிய ஆழமான நம்பிக்கை, எவ்வளவு பெரிய ஆழமான விசுவாசம் அவனுக்குள் இருக்கிறது என்பதை நாம் கண்டுகொள்ளும். விசுவாசம் இருந்து விட்டால் எந்த அற்புதங்களையும் நம்மால் பெற்றுக்கொள்ளும். விசுவாசம் இருந்தால் எந்த நன்மைகளையும் நம்மால் என்ன பண்ண முடியும்? சுதந்திரித்துக் கொள்ள. அப்ப நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கு? ஆச்சரியப்படும்படியா இருக்கிறதா, இல்ல நம்ம விசுவாசத்தை பார்த்து கேலி பண்றதுக்கு இருக்கிறதா? இவ்வளவு காலம் சர்ச்சைக்கு போது இப்படி இருக்குது அப்படி சொல்லும்படியா நம்ம விசுவாசம் பலவீனப்பட்டு இருக்கிறதா? ஒருவேளை விசுவாசம் பலவீனப்பட்டு போகிறதா? ஆண்டவரே, ஒரு 100க்கு அதிபதி விசுவாசத்தை போல என் விசுவாசம் அநேகரை ஆச்சரியப்படுத்தக்கூடிய இருக்க வேண்டும். என் ஜெப வாழ்க்கை, எனக்குள் இருக்கிற தாழ்மை எல்லாரையும் ஆச்சரியப்படுத்துகிற அளவுக்கு, எழுப்பி விடுகிற அளவுக்கு எனக்குள் அப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் கர்த்தரிடத்திலே நாம் கேட்க வேண்டும். எல்லா கண்களை மூடலாம், ஜெபிக்கலாம்.